செல்லம் தண்ணி பார்த்து வா. அம்மா அங்க பாரு, வாத்து. ஐ வாத்து வாத்து. வாத்து தான். சரி வாடாம்மா, நேரமாக்குது, வீட்டுக்கு போவோம். கத்திரிக்காய், முருங்கக்காய், வெண்டைக்காய். காய்மா காய். கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கக்காய், கேரட், கீரை எல்லாமே இருக்கு. என்ன வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க. ரங்கநாயகி, ரங்கநாயகி, சூடா ஒரு காஃபி போட்டு எடுத்துன்னு வாமா. என்ன சத்தத்தையே காணோம்? ஒரு முறை கூப்பிட்டாலே ஓடி வந்து நிப்பா. என்ன ஆச்சு, என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே. அடடே கனிக்குட்டி, எங்கடா போயிட்டு வரீங்க? வாடா வாடா வாடா, ஒடியாடா 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 என் தங்கம். ஆமா ரங்கநாயகி, எங்க போயிட்டு வர நீ? ரங்கநாயகி, உன்னதான் கேக்குற, என்ன ஆச்சுமா? எங்க போயிட்டு வர? நான் பாட்டுன்னு கேட்டுனே இருக்கேன், நீ அமைதியா நிக்கிறியே. ஓ மாலா, என்ன புரிஞ்சிக்கவே மாட்டீங்களே. நான் என்னதான் பண்ணுவேன்? என் வாழ்க்கை முழுக்க இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கணுமா கடவுளே? ச்சே, என்ன வாழ்க்கையோ. ஆஹா, நந்தன் பயங்கரமான யோசனையில இருக்கான் போலவே. சமாளிப்போம். ஹாய் விமல், எப்படிடா மச்சி இருக்க? டேய் 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 டேய், ஏண்டா எப்ப பார்த்தாலும் கோவமாவே இருக்க? என்னடா என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை? போய் உன் வேலையை பாருடா. மச்சி ப்ளீஸ்டா, மாலா கண்டிப்பா ஒரு நாள் உன்னை புரிஞ்சுக்குவாங்க. அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருந்தா எப்படி மச்சி? இங்க பாருங்க, நான் உன்கிட்ட எந்த அட்வைஸும் கேட்க விரும்பல. என்ன வேலையா வந்திருக்கியோ அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்புனா நல்லா இருக்கும். அடே லூசாடா நீ, தெரியாம தான் கேட்குற லூசா நீ? வேணாண்டா, தேவையில்லாம பேசி என்ன கோவப்படுத்தாத. இங்க பாரு நண்பா, ஏண்டா இப்படி பிரிச்சு பேசுற? எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே ஓகே ஃபைன், என் தங்கச்சி பண்ணது தப்பு தான் விமல். நான் என் தங்கச்சி கிட்ட போய் கேட்ட ஏன் இப்படி பண்ணன்னு. அதுக்கு அவ என்ன சொன்னான்னு தெரியுமா உனக்கு? ரோஸ் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றா, யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறா. என்னடா பேசுற நீ? உனக்கு தெரியாதா நான் மாலாவை 5 வருஷமா விரும்பிட்டு இருக்கேன்னு? தெரியும்டா, ஆனா ரோஸ், சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாரும் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். அப்பத்துல இருந்தே உன்னை மனசுல நினைச்சிருக்காவ. ரோஸ் என்கிட்ட அப்படி பழகி இருக்கான்னு என்னால கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்க முடியல. சாரி மச்சி, தப்பா நினைச்சுக்காத. இல்லடா, நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். என்னால மாலாவை மறக்கவே முடியாது. அப்பப்பா செம்ம டயர்டு. மா மா, ஒரு டீ போட்டு தாமா. இன்னைக்கு மாலா டீச்சர் எவ்வளோ சோகமா இருந்தாங்கல்ல. நல்ல வேளை ஹோம்ஒர்க் எதுவும் கொடுக்கல பெருசா. நாளைக்கு ஸ்கூல் போய் முதல் வேலையா மாலா டீச்சரை மீட் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். பாவம்ல மிஸ்ஸு. என்ன பூபா, என்ன யோசனை? அப்பா வாப்பா உட்காரு. என்னடா தனியா உட்காந்து யோசிச்சுன்னு இருக்க? ஸ்கூல் எப்படி போச்சு? என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க மிஸ்? ஹோம்ஒர்க் கொடுக்கலையே, இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு இப்பதான் நினைச்சேன்.
அதுக்குள்ள கிளற ஆரம்பிச்சுட்டாரே எங்க அப்பா. என்னடா முழிக்கிற? ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறியா இல்லனா இப்பவும் ஆக்டிங் கிளாஸ்னு சுத்திட்டு இருக்கியா? ஐயோ அப்பா, இப்பெல்லாம் நான் ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூலு, வேற எங்கேயுமே போறதில்ல. என்ன நம்புப்பா. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா, சந்தேகமா இருந்தா நாளைக்கு எங்க மிஸ் கிட்ட வந்து நீயே கேளு. சரி சரி, வேணாம், நீ இவ்ளோ சொல்ற, நான் உன்னை நம்புறேன் பூபா. நல்ல வேலை, நம்பிட்டாரு. டீ குடிச்சிட்டியாடா? உங்க அம்மா போட்டு கொடுத்தாலா இல்லையா? இல்லப்பா, நினைச்சேன். நானும் வந்ததுல இருந்து அம்மா கிட்ட கேட்டுனே இருக்கேன். ஆனா அம்மா எந்த பதிலுமே சொல்லலப்பா. அப்படியா? அப்படி என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கா உள்ள? இவ்வளோ நாளா ஆக்டிங் கிளாஸ் பத்தி அப்பா எதுவுமே கேட்காம இருந்தாரு. நல்ல வேலை, மறந்துட்டு இருப்பாருன்னு பார்த்தா மறக்காம ஞாபகம் வச்சுட்டு ஆக்டிங் கிளாஸ்லாம் போறியான்னு சந்தேகமா கேட்குறாரே அப்பா. மாட்டிக்காதடா பூபா, இதுக்கப்புறம் தான் நீ ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். அப்படி மாட்டுன உன் தோலையும் எலும்பையும் சேர்த்து உரிச்சு எடுத்துடுவாரு அப்பா. நான் செய்யறது தப்பா சரியா? எனக்கு விமலை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். ஆனா அவ மாலாவை லவ் பண்றது எனக்கு இப்பதான் தெரியும். அதுக்கு முன்னாடில இருந்தே நான் விமலை விரும்பிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னால விமலை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஏ ரோஸ், வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? உன்னதான் கேட்கிற ரோஸ், ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? இல்ல, கோவமா இருக்கா போல. எல்லார்கிட்டயும் மாட்டிக்கின்னு நம்ம தான் முழிச்சிட்டு இருக்கோம். சரி, என்ன சாப்பிடுற ரோஸ்? டீ, காஃபி, ஜூஸ்? நிறுத்து, எதுவும் தேவையில்லை. என்னை எதுக்கு இங்க வர சொன்ன அத மட்டும் சொல்லு. ஏய், என்ன ரோஸ், ஒரு அண்ணன்னு மரியாதையே இல்லாம இப்படி பேசுற? உனக்கு மட்டும் தங்கச்சின்னு ஒரு பாசம் இருக்கா? விமலை சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி இருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ப்ளீஸ் புரிஞ்சுக்க ரோஸ். விமல் மாலாவை தான் விரும்புறான். என்னால என்ன பண்ண முடியும்? நீ தான் விட்டு கொடுத்து போகணும். முடியாது. நான் உனக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்திருக்க ரோஸ். ப்ளீஸ் உன் லைஃபை நீயே ஸ்பாயில் பண்ணிக்காத. விமல் மனசுல நீ இல்ல ரோஸ், நீ இல்லவே இல்ல சுத்தமா.